ஆர்சிபி ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் வந்து ஆக்ஷன்ல இறங்க போறாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நெறைய பிரேக் கிடைக்குதுல்ல. ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இடையில ஒரு 7 நாள் பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா ஜிடி கூட ஆடுனாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மேட்ச் நடக்கவும் போகுது. ஸோ திரும்ப திரும்ப அந்த ஒரு 7 நாள் பிரேக், 6 நாள் பிரேக் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, தே ஆர் லக்கி டீமா நான் பார்க்குறேன். இப்போ பிளே ஆஃப் ரேஸ்ல ஆர்சிபி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆர்சிபி அடுத்தடுத்து ஜெயிச்சே ஆகணும் கட்டாயம் கிடையாது. ஆனா, அடுத்து இருக்கக்கூடிய சில போட்டிகள ஜெயிச்சே ஆகணும். இப்ப எல்எஸ்ஜி கூட மோதுறாங்க. லக்னோல மோதப் போறாங்க. எல்எஸ்ஜி ஷாக் குடுப்பாங்களா ஆர்சிபிக்கு? ஆர்சிபி கடைசியா ஜிடி கிட்ட தோத்துட்டு வந்தாங்க. இப்போ லக்னோல அ எல்எஸ்ஜி கிட்ட மோதப் போறாங்க. என்ன ஆகப் போது? என்ன நடக்கப் போது? இப்படி நெறைய விஷயங்கள நம்ம பேசவும் போறோம். அப்புறம் இந்த பிளே ஆஃப்ஸ்ல எந்தெந்த டீமுக்கு இது வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயத்த கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசுவோமா? அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிளே ஆஃப்ஸ் போற 4 டீம். எந்தெந்த டீமா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? டேனியல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல லக்னோல நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே. இதுக்கு முன்னாடி ஆவேஷ் கான் இப்பயும் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் கௌதம் கம்பீர் லக்னோல மென்டாரா இருக்கும்போது, அப்போ நபீல் உல் ஹக் இருக்கும்போது ஆர்சிபிக்கும் லக்னோவுக்கும் வந்து எல்எஸ்ஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது கிரியேட் ஆகி இருந்துச்சு. செம்ம சண்டை அந்த டைம்லாம் வேறு மாதிரி கலவரம் போய்கிட்டு இருந்தது. பட் இப்போது கம்பீரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கு போயிட்டு கேகேஆர்லேருந்து அவர் இந்தியன் டீமுக்கு கோச்சாகவும் ஆகிட்டாரு. அப்படிங்கிறதுனால நவீல் உல் ஹக்கும் ஐபிஎல் இல்லைங்கிறதுனாலையும் ஒரு மாதிரி இப்போ அமைதியாயிடுச்சு. இப்போ பாருங்களேன், "ஹே யார் நீ? ஹே யார் நீ?" அப்படிங்கிறப்ப 2 பேரும் இப்போ ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஆனா முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 மேட்ச்சு தோத்தாங்களா, இப்போ பாருங்க அவங்க ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷருக்குள்ள ஆர்சிபி போகக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கோங்கிறத தாண்டி 1 லாஸ், 2 லாஸ் அதுக்கு மேல போகக்கூடாது. அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. இப்ப எல்எஸ்ஜி அவங்க ஷாக் கொடுக்கணும். ஷாக் குடுத்து அ இந்த சீசன்ல இதுக்கப்புறம் ஜெயிக்கிற மேட்சஸ்லாம் அடுத்த சீசனுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சில பேர் அவங்க பொசிஷனுக்காகவும் ஆடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மள ஒண்ணு இந்த டீம் அடுத்தது எடுக்க மாட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் ஐபிஎல் எந்த டீமுமே எடுக்க மாட்டாங்கங்கிற நிலைமை சில டீம் பிளேயர்ஸுக்குலாம் வரும். ஸோ, அதனால அவங்கவங்களும் அவங்க பொசிஷனுக்காக ஆடணும்னு நெனைப்பாங்க. அது ஒரு வேளை எல்எஸ்ஜிக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவிகரமாவும் இருக்குங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போங்க. பட் கடைசியா ஜிடி கிட்ட வந்து அ ஆர்சிபி தோத்த மேட்ச்சு. அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ஃபைட் பண்ணாங்க பவுலர்ஸ். முக்கியமா வந்து புவனேஸ்வர் குமாரோட ஃபைட் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லாவே ஃபைட் பண்ணாரு. பட் அ ஒரு ஒரு மாரி 160 ரன்ன வந்து இப்படி ஃபைட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணணுங்கிறத காமிச்சாங்க பார்த்தோம். ஆனா எல்எஸ்ஜி கூட ஆடும்போது ஆர்சிபி வேற ஒரு மாரி ஆர்சிபியா இருந்தாங்க. புவி ஒரு 3 விக்கெட்டு, ஹேசில்வுட் 1 விக்கெட்டு, அப்புறம் ராசிக் சலாம்தார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விக்கெட் எடுத்து ஆக்சுவலி ராசிக் சலாம்தார் அவரோட வரவ இங்க தெரிவிச்ச ஒரு மேட்ச்சு. போன மேட்ச்ல வந்து எல்எஸ்ஜி எம்ஐ கிட்ட தோத்தாங்க. அந்த மேட்ச்ல தோத்தாலும் 228 ரன் எல்எஸ்ஜி அடிச்சிருந்தாங்க. நிக்கோலஸ் புரான் பேக் டு தி ஃபார்ம். பேக் டு தி ஃபார்ம்ங்கிறத தாண்டி பேட்ல ரன் வந்துச்சு. மார்ஷ் கிட்ட இருந்து 44, பின்னாடி ஹிமந்த் வந்து ஒரு 40 ரன் சம்திங் அடிச்சாரு. ஓகே. பட் எம்ஐ திரும்ப அந்த ஸ்கோர அடிச்சுட்டாங்க. எல்எஸ்ஜியோட பவுலர்ஸ் ரன்ன விட்டு குடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தது தான் எல்எஸ்ஜி கிட்ட. "அப்பா அந்த உங்க பேட்டிங் லைனப் நீங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கீங்க. காரணமே இல்லாம மாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, அதன் காரணமா நீங்க தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா போன மேட்ச்ல வந்து சரி பண்ண உடனே பவுலிங் பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒண்ணு சொல்லிக்கணும். அப்புறம் கீழ வந்து உங்களுக்கு பண்ட்லாம் ஆடலைங்கிறதும் ஒரு பிரச்சனை நம்ம கூட சொல்லிக்கலாம். பட் இன்னொரு பக்கம் நீங்க ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜிடில லாஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி டிசிய வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜிடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 ரன் வந்து இல்ல தோத்துட்டு அப்புறம் சேஸ் பண்ணி முடிச்சாங்கல்ல. அப்படிலாம் நடந்துச்சுல்ல. இதெல்லாமே ஆர்சிபி பண்ணாங்க. ஸோ, ஒரு விஷயம் மட்டுங்க கிளியரா ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் அவங்களோட ரோல் கிளாரிட்டி கரெக்ட்டா இருக்குது. அவங்கவங்க வந்து அவங்க ரோல சரியா பண்றாங்க. ஜிதேஷ் சர்மா தவிர்த்துட்டு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 30 தாண்டாத பிளேயர். அண்ட் ஓவரால் இந்த ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் 80 ரன்னுக்கு மேல அடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். அக்ஷர் பட்டேல் டிசிக்கு வந்து ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறார்ல. ஜிதேஷ் சர்மா அது வந்து இங்க ஆர்சிபிக்கு குடுத்துட்டு இருக்காரு. பட் அப்படி குடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம இல்ல. ரிவ்யூ கேட்கறதுலேருந்து, நல்ல கேட்ச் எடுக்கிறதுலேருந்து, இன்னமும் ஒரு பேக் போனா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ முன்ன சொன்ன மாரி ஒரு பெரிய பிரேக் விட்டுட்டு வராங்க. இது ஜிதேஷ் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில எனக்கு ஆர்சிபி மிடில் ஆர்டர் இருக்காங்கல்ல, டிம் டேவிட், அப்புறம் இல்லங்க.
ஒரு பெரிய பிரேக் பார்த்ததுனால எனக்கே என்னடா இவங்க ஏதோ கொஞ்சம் மிடில் ஆர்டர் விளையாடாத மாதிரி இருக்குது. கோலி அடிக்கிறாரு. கோலியை தாண்டி வேறு யார் கன்சிஸ்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேவ்தர் படிக்கல் ஆடுறாரு. பட் அது ஒரு பிரேக் இருக்குதுல்ல. அந்த ஒரு பிரேக்கை நம்ம ஆர்சிபி மேலே கொஞ்சம் படு 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், குருல் பாண்டியாவை கொஞ்சம் கடைசியாக சில இடத்துல அடித்த மாதிரி இருந்தது. சுயேஷ் சர்மாவும் சில இடத்துல அடி வாங்கி திரும்பி சரியாக போட்ட மாதிரியும் இருந்துச்சு. பட் புவனேஸ்வர் குமார் த்ரூ அவுட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. ஹேஹ்லுட்டாவது போன மேட்ச்சில் உதவாங்கினார், அதை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. வேலை நீ எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பேசணும். இப்போ இந்த சில பேட்டில்ஸ் நம்ம பேசுவோமா, மார்ஷ் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் ஹேஹ்லுட். ஸோ அந்த ஒரு பேட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷமி வர்சஸ் விராட் கோலி. இன்னுமாடா நீங்கள் ஷமி விராட் கோலின்னா ஒரு ஷமிக்கு அந்த ரிதம் கிடச்சி. ஸோ அதை நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் இருக்கிறார்ல, பிரின்ஸ் யாதவ் வந்து நேற்றுக்கு ரோஹித் சர்மாவை ஒரு மாதிரி போன மேட்ச்சில் திணற விட்டார். வெல் செட்டில்டு ரோஹித் சர்மா, ஃபியர்லெஸ் ஆடிட்டு இருக்கிற ரோஹித் சர்மாவே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட வச்சதை பார்க்க முடிஞ்சது. குருல் பாண்டியா வர்சஸ் நிக்கலஸ் புரான், சுயேஷ் சர்மா வர்சஸ் நிக்கலஸ் புரான். இதில் நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பேட்டிலை பற்றி க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் ஸ்பின்னர் வந்து நிக்கலஸ் புரான் திரும்ப அடித்ததை பார்க்கும்போது திரும்பவும் அவர் ஏதோ வாவ் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ குருல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவும் டேஞ்சர். மேலே மார்ஷும் மார்க்ரம் ஒரு வேளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, திரும்ப பழைய மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆர்சிபியோட பவுலிங்லேயும் நீங்கள் ரன்ஸை பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க பெருசாக ரன்ஸு கொடுக்க மாட்டுறாங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஆர்சிபியோட பேட்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். கோலி ஒரு பக்கம் நிற்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் பெத்தல் அடிக்கிறாரு, தேவ்தத் படிக்கலும் அடிக்கிறாரு, ரஜத் படியார் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர். இப்போ ரஜத் படியாருக்கு அங்கே யார் போடுவா? இப்போ பிரின்ஸ் யாதவ் மிடில் ஓவரில் வருவாரா? சரி, மிடில் ஓவரில் அவர் வராரு அப்படின்னா ஸ்பின்னராக வந்து திக்வேஷ் ரத்தி வருவாரா, இல்லை சித்தார்த் மணிமாறன் எடுத்துகிட்டு வருவாங்களா? அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங்லேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஆப்வியஸ்லி அது வந்து ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ரிஷப் பண்ட் வந்து பேசுகிறாரு. இப்போ மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு தோத்த கேப்டனை கூப்பிட்டு பேசுவாங்க. அதையும் ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒரு செக்மெண்ட்னா கிரிக்கெட்டில் அதுதான், தோத்த கேப்டன் உடனே கூப்பிட்டு பேசுகிறதுங்கிறது. அவர் சொல்கிறாரு, லக்கு பற்றி அவர் ஏதோ பேசினார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மேட்ச்சில், எனக்கு ஓவராலாகவே லக் இல்லைங்கிற மாதிரி ஏதோ பேசினார். அது நல்லா இருந்துச்சுங்கிறதே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இப்படி ஒரு டீமு, இப்படி ஒரு கேப்டன் அண்ட் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களால பவுன்ஸ் பேக் வரத்துக்கான கேப்பும் ஐபிஎல்ல கிடைக்காது. அதுவும் வேறு என்ன சொல்கிறது, எதுவுமே கிடைக்காது. போக வேண்டியதான், மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி போகிற போக்கில் ஏதாவது ஒன்று 2 விக்ட்ரி கிடச்சுன்னா எடுத்துக்க வேண்டியதான். பட் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரபடா, சிராஜ், ஹோல்டரு, இங்கிடி, இவங்க 4 பேர் ஜிடி டிசி மேட்சஸ்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆர்சிபி கடைசியாக திணற பவுலர்கள்னால் இவங்ககிட்ட திணறாங்க. இங்கே எனக்கு ஷமி, பிரின்ஸ் யாதவ் நல்லா பண்ணி, மோசின் கானும் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு வேளை பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஒரு 2-3 பவுலர் கிளிக் ஆனாலே வந்து ஒரு டீமை நிறுத்த முடியுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது எல்எஸ்ஜியில் முடியுமா? லக்னோவில் மேட்ச் நடக்குது. இன்னொரு லக்னோலையும் பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு மாதிரி புரியாத புதிராக தான் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா ஸ்விங் ஆகுது, பவுன்ஸ் இருக்குது, எடுத்து கொடுக்குது விருட்டுன்னு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு ஒரு மாதிரி 160 இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பட் ஆர்சிபி செம்ம பாசிட்டிவாக வருவாங்க. இன்னும் 2 பாயிண்டர் எங்களுக்கு அப்படின்ட்டு தான் வருவாங்க. பட் எல்எஸ்ஜி கொஞ்சம் ஏமாற்றுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் நான் சொல்லிடுறேன். வின்னிங் பர்சன்டேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரவுண்டில் வந்து இந்த சிங்கிளை வந்து டபுளாகவும், டபுளை வந்து 3ஆகவும் கன்வெர்ட் பண்ணணும்ல. இங்கே தான் ஓடுறதுக்கு விராட் கோலி இருக்கிறாரு, தேவ்தத் படிக்கலும் நல்லா ரன்னரு, ரஜத் படிட்டார் இங்கே பெருசாக 6 அடிப்பார் இருக்குது. அங்கே மார்ஷ் உங்களுக்கு இருக்கார், ஜோஷ் இங்கிலீஷ் பற்றி பேசாமல் வராருங்க. நிக்கலஸ் புரான் பெருசாக 6 அடிக்கிறவர். இப்போ 2 டீம்லையும் இன்னொன்று உங்களுக்கு கவனித்தேன் பேசும்போது தான், இந்த சிங்கிள் டபுள்ஸ் எடுக்கிறவங்கள தாண்டி 6 அடிக்கிறவங்க, பெத்தல், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிட்டார், டிம் டேவிட் 6 அடிக்கிறவங்க, மார்ஷ், ஜோஷ் இங்கிலீஷ், பூரானு, பண்ட்டு, மார்க்ரம், இவங்க எல்லாரும் 6 அடிக்கிறவங்க. மார்க்ரம் மிடில் ஆர்டரில் வராரு, அதை நம்ம யோசிக்க வேண்டியது, பேச வேண்டியது. ஜோஷ் இங்கிலீஷ் இருக்கார்ல, ஜோஷ் இங்கிலீஷ் வந்து அவர் ஓப்பனராக போன மேட்ச் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவரை வந்து மிடில் ஆர்டரில் ட்ரை பண்ணலாமா, அது அப்படி போகலாமா? பஞ்சாப் கிங்ஸ் அப்படி தான் ஆடினார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, வாட் எவர். நான் ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்எஸ்ஜி 48% ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஏதாவது எல்எஸ்ஜி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோமா? இப்போ ஆட போகிற ஆர்சிபி பற்றியே பேசுகிறேன். ஆர்சிபிக்கு இப்போது எல்எஸ்ஜி, எம்ஐ, கேகேஆர், அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ், எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது.
பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது இடத்துல இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. நெட் ரன் ரேட் +1 இருக்குது. இவங்களுக்கு அந்த 5 மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸு, SRH இந்த 2 டீமுமே கொஞ்சம் டேஞ்சர். ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த 5 மேட்ச்சில் 2 ஜெயிச்சாலே பிளே ஆஃப்ஸ், ஈஸியாக பிளே ஆஃப்ஸ். இப்போ எல்எஸ்ஜி கேகேஆர் மேட்ச்சு, இப்போ எம்ஐயும் இப்போ ராய்ப்பூரில் ஆட போகிறாங்க. ராய்ப்பூரில் ஆர்சிபி போய் ஆட போகிறாங்கங்கிறதுமே இவங்களுக்கு என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கவும் செய்யலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு போகலைன்னா அது மாபெரும் அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்காமல் இப்போ எல்எஸ்ஜி எல்லாம் பீட் பண்ணி அடுத்து 4ல் 1 ஜெயிக்கலாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 2 இருக்குது. இதில் 1 ஜெயிச்சு 4ல் 1ங்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னா ப்ரெஷரே இல்லாமல் ஆடலாம். ஏன்னா கடைசி 2 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூடயும் SRH கூடயும். SRH பிளே ஆஃப்னுங்கிற போகணுங்கிற வெறியோடு இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் நம்பர் 1 பொசிஷனில் முடிக்கணுங்கிற மாதிரி வெறியில் இருப்பாங்க. இதில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இப்போ அடுத்தது SRH கூட கொஞ்சம் டேஞ்சர். டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மேட்ச் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்தடுத்து ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் போகலாம். எம்ஐக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்சிபி கூட மோத போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சு டஃப்பான மேட்ச் தான். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 13 இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும். 5ல் 1 ஜெயிச்சாலே போதும். 2 ஜெயிச்சாங்கன்னா தாராளமாக பிளே ஆஃபுக்கு போவாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. அப்புறம் நீங்கள் இங்கே SRH எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸு, GT, CSK பிளே ஆஃபுக்கு ஃபைட் பண்ணுற 4 டீமு, டாப் 2க்கு ஃபைட் பண்ணுற 2 டீமு, டாப் 2க்கு கீழே இருக்கக்கூடிய டீமுகளுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆட போகிறாங்கங்கிறதும், இந்த பிளே ஆஃப் ரேஸில் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த பிளே ஆஃப் ரேஸில் இருக்கக்கூடிய டீமே வராங்க அப்படிங்கும் போதும் செம்மையாக இருக்க போகுது. 12 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா GT, டெல்லி கேபிட்டல்ஸு, எம்ஐ, எல்எஸ்ஜி கூட மோத போகிறாங்க. இல்லை GT, டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க கூட மோதும்போதே தெரிஞ்சிடும். 12 பாயிண்டில் இருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்காங்க. GT எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CSK, RR, SRH, KKR இவங்க கூட இருக்கிறாங்க. இவங்க கூட மோத வேண்டியது வரும். ஸோ இதில் GT எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CSK கொஞ்சம் கஷ்டம். SRH இந்த டீமில் ஏதாவது ஒரு டீமை பீட் பண்ணி RR கூடயும் இல்லைங்க. சோஃபார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CSKவை தவிர அந்த பஞ்சாப் கிங்ஸு, RCB, SRH, RR, GT இந்த 5 டீமும் இருக்காங்கல்ல. இந்த 5 டீமும் ஒருத்தவங்களும் எப்படியா ஃபேஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதுனாலையும் CSKக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலையும் தான் இங்கே பாயிண்ட்ஸ் டேபிள் கொஞ்சம் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்க போதும்னு தோணுது. ஆனால் இதில் வந்து எம்ஐ தெரியல. KKR, LSG, எம்ஐ, KKR, LSG இந்த 3 டீமுமே வந்து அடுத்து யார் பிளே ஆஃப் போகிறாங்களோ அவங்க குடியெடுக்கிறதுக்காக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமான மேட்ச்சு. இது ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். ஆனால் முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒருவேளை LSGக்கு அகேன்ஸ்டாக RCB ஆடினாங்கன்னா ஜெயிக்கலாம். பட் LSG நாங்கள் போகும்போது நான் சொன்னல சில உள்ள விஷயங்களுக்காக நாங்கள் ஆடணும் அப்படின்னு ஆடுவாங்கன்னா ஜெயிக்கலாம். பார்ப்போம். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. RCB ரசிகர்களே யார் ஜெயிப்பாங்க, யார் உங்களை ஜெயிக்க வைப்பாங்கங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருப்பீங்க, சைட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் போவாங்களா, யார் போவாங்க, செமிஃபைனலுக்கு போகிற அந்த 4 டீம், பிளே ஆஃபுக்கு போகிற அந்த 4 டீம் யார் என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.